ஹாய் மக்களே, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொஞ்சம் வெளியில் போயிருந்தோங்க. இப்போ தான் வந்தோம். அப்பளம் வந்த உடனே பொரிச்சிட்டேங்க. கொஞ்சம் அப்பளம் பொரித்து வச்சுருக்கு. அதுக்கப்புறமா காலையில் வச்ச அந்த முட்டைக்கோசும் கேரட்டும் அந்த பொரியல் இருந்துச்சுங்க. அந்த பொரியலையும் சூடு பண்ணிவிட்டு எல்லாமே அடுப்பு சீட்டு மேலேயே வச்சோன்னா சுட்டுட்டே இருக்கும். அப்புறம் சோறு சுட சுட பொங்கி வச்சுருக்கு. ஹஸ்பண்டும் பையனும் சாப்பிட்டா, நாங்கள் எல்லோரும் இனி தான் சாப்பிட்ணும். இது சாம்பார், அத்தை சாம்பார் வச்சாங்க. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், 2 பீன்ஸு இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் புளித்துவையல் எல்லா நாட்களுமே நம்ம வீட்டில் ஸ்டாக் இருக்கும். இது அரைச்சி எப்பயுமே ஃப்ரிட்ஜில் வச்சுப்போம். சூடு பண்ணி சாப்பிடுவோம். இப்போ சாப்பாடு போட போகிறேங்க. நிறைய பேர் கேட்டிங்க, அக்கா சாப்பிட்றத நீங்கள் சாப்பாடு பரிமாறுறத வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எனக்கு தாங்க போடுறேன். சாப்பாடு வச்சுட்டு அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன், அம்மாவுக்கும் அத்தைக்கும். இப்போ நானும் பொண்ணும் தான் சாப்பிடணும். சோறு போட்டேன். அந்த பீரட்டு பொரியலையும் கொஞ்சம் வச்சுட்டேங்க. இந்த அடுப்பு சீட்டு பற்றி கேட்டுங்க. அந்த அடுப்பு சீட்டுக்கு மேலே நம்ம தீ போட்டாலும் தீ போடலைனாலுமே அந்த சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சூடு பண்ண வேண்டிய பொருள் எதுவாக இருந்தாலும் அதை அடுப்பு மேலே வச்சோம் அப்படின்னா சுட்டுக்கிட்டே இருக்கும். சாம்பார் காய்கறியாக போட்டு எனக்கு சாப்பிடணும், சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் சாம்பார் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புளித்துவையலை அடுப்பு சீட்டு மேலே வச்சாலுமே சுட்டும். அது 1 ஸ்பூன் காலையில், மத்தியானம், நைட்டு 3 நேரமே சாப்பிடுவோம். இதோட டிஷ்ஷு இது புளித்துவையல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம முந்தின வீடியோஸ்லலாம் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்குங்க. எனக்கு அப்பளம்னா ரொம்ப பிடிக்குங்க. 2 அப்பளம் 3 அப்பளம் வச்சு கூட நான் சாப்பிடுவேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் ஸ்பெஷல். மக்களே, இன்றைக்கி குக்கிங் பண்ணுறத நைட்டு வீடியோவில் போட முடியல. அதனால தான் சாப்பாடு வைக்கிறத வீடியோ எடுத்து போட்டேன். சின்ன வெங்காயம் கட்டாயமாக நான் சாப்பிடுவேங்க. வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவோம். நைட் 2 சின்ன வெங்காயம் சாப்பிடுவோம். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் வாய்ஸ் கொடுக்குறதுக்கு வெளியில் தாங்க உட்காந்து வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மாதா கோயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆளும் கிடையாதுங்க. ஒரே ஒரு நாய் மட்டும், அது பேர் ஜிம்மி. அது மட்டும்தான் வெளியில் காவலுக்கு நின்றுட்டுருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே குட் நைட் மக்களே. தேங்க்யூ.